போட்டி போடுற அளவுக்கு இங்க யாரும் ஒன்று கிடையாது இந்த பறைய சமூகத்துக்கு. ஆனா இங்க எங்களை மட்டும்தான் எல்லா சமூகத்துக்கும் எதிரானவர்களா கட்டமைச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, படிப்பா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் சரி, நாகரிக வளர்ச்சியில இருந்தாலும் சரி, ஆதி காலத்துல கோமரம் கட்டிட்டு இருந்த காலத்திலேயே போட்டவங்க சூட்டு போட்டு சமூக நீதியை பத்தி பேசுறதுனாலதான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழகத்துல காலூன்றி நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்க போட்ட விதை. அதாவது என்னன்னா, தேவர் மகன் படத்துல சிவாஜி சொல்லுவாரு, என்னப்பா நம்ம மக்களுக்காக உழைக்க முடியாதப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு, மரத்தை நான் வச்சேன், என் தாத்தா விதைய போட்டாரு, மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றினேன், இன்னைக்கு பழம் சாப்பிட்றது நீ. இன்னைக்கு அதே மாதிரிதான் இந்த பறைய சமூகம் வச்ச விதை, பறைய சமூகம் பாதுகாத்த சமூக நீதி இன்னைக்கு பணம் செய்யறவங்க யாரோ. ஆனா எங்களுக்கு வெறும் தோல் கூட கிடையாது. கேட்டா சமூக நீதினு பேசுறது. இங்க தூத்துக்குடி அரசியலை பேசுவோமா? தூத்துக்குடி அரசியல்ல திராவிட கட்சிகள்ல யார் அதிகாரத்தில் இருக்கா? இந்த பட்டியலின மக்களுக்கு யார் என்ன செஞ்சிருக்கா? குறிப்பா இந்த பறை சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள்? ஆனா பேச சொல்ல மட்டும் என்ன தெரியுமா, எப்படிலாம் திராவிட மாடலை வளைக்க நெளிக்க முடியுமோ அவங்களுக்கு சாதாரணமா வளைக்கிறது. ஆனா சமூக நீதினு வந்து பறைய சமூகத்துக்கு மட்டும் வடையை இவங்களா சுட்டு கடுக்கா கொடுத்து எங்கள்கிட்டே கொடுத்து கையில் அனுப்பி கொடுப்பாங்க. எங்களுக்கு மட்டும் பாட்டி சுட்ட வடை அது காக்கா தான் திங்கணும், நானும் திங்க மாட்டோம். ஆனா மற்றவங்களுக்கு ஃபுல்லா நல்லா என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அவரத்தையும் கையில கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அதான் லாஸ்டா என்னுடைய ஒரே ஒரு குமுறலை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த திமுக குறிப்பா ஒரு பகுதி செயலாளர் போஸ்டிங் கிடையாது, அதுக்காக போய் சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது. யார் இங்க அதிகமா இருக்கா, இந்த பகுதியில எவன் இருக்கான் அவனுக்குள்ள அதிகாரம் வந்து கையில. பகுதி செயலாளர் போஸ்டிங் எவன் அதிகமா இருக்கா, அந்த பிரேநகர் பகுதியில யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துருக்கணும். யாருக்கு வந்திருக்கு? மற்ற எல்லா பகுதியிலும் அந்த மக்கள் தான் அதிகாரத்தை வச்சிருக்காங்க. கொடுக்க முடியுமா? மாற்றி கொடுக்க முடியுமா உங்க சமூக நீதியை? இந்த குறிப்பா இந்த போல்டோர் சொல்லுற 36ஆம் வார்டுல இந்த பறைய சமூகத்து மக்களை தவிர டிஎம்கேல வேற யாருக்காவது சீட்டு கொடுங்க, இந்த கட்சிக்காவது உழைச்சவங்க வேற வார்டுல கொடுக்க உங்களுக்கு பில் இருக்கா? சமூக நீதிக்கு கட்சியிலே நாயா தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து உழைச்சவங்க இருக்காங்க. ஆனா அவனுக்கு வண்டுமுருகன் போஸ்டிங் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா புதுசா வந்தவங்க நேற்று மாற்ற காலம் திமுக அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பகுதி செயலாளர் அந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங். இந்த பட்டியல மக்களுக்கு குறிப்பா திமுக என்ன தெரியுமா, துணை இணை கிளை ஏண்டா மெயினான மரத்தை ஒட்டுக்கு சந்து கொண்டு வேண்டிக்கு ஒண்ணுக்கே போற கட்சியில நீங்கள கேட்டு வாங்கணும். உறுப்பினர் போஸ்டிங்க அதிகாரத்தை வாயில கேட்கணும். இங்க இருக்கிற வண்டுமுருகன் போஸ்டிங் கண்டலுக்கு விடுவது புரியுமா? நாங்க வண்டுமுருகனுக்கு சண்டை. நீ பகுதி செயலாளருக்கு சண்டை போடணும், பகுதி செயலாளர்ல ஒரு வெயிட்ட காட்டணும். நீ பகுதி செயலாளர் சண்டை போட்டு கட்சியை எதிர்த்து வா. அப்பவும் இந்த பறைய யாருன்னு உங்களுக்கு தெரியும். கட்சிக்கு சமூக நீதி காவலர்களுக்கு அப்பதான் சமூக நீதினா என்னன்னு தெரியும். இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கிற சமூக நீதி காவலர்களுக்கு சமூக நீதி என்னன்னு தெரியல. காரணம் இங்க இருக்கிற மக்களுடைய அறியாமை. சமூக நீதியை பேசுறவங்க நாங்க தான். சாராயத்தை ஒழிக்கணும் குரல் கொடுத்தவர் தாத்தா கட்டமலையார் தான். இந்த சமூக நீதி காவலர்களுக்கு திமுகவுடைய தொண்டர்களுக்கு என்னன்னா குறிப்பா சொல்லணும்னா நீதி கட்சினா என்னன்னே தெரியாது. ஆனா வாய் மட்டும் தெரியும். நாங்க நீதி கட்சி வந்தவங்க வாங்க அப்படியே தண்ணி குடிச்சு போங்க. சமூக நீதி காவலர்கள் இருக்கிற நீதி கட்சியிலிருந்து வந்தவங்க நீதி கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? சூத்திர சித்தாந்தம் இல்லாதவங்க தான் நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க. ஒரு எம்எல்ஏவா எங்களுடைய புரட்சியாளர் MC ராஜா இருந்தாரு. அன்னைக்கு வாக்குரிமைங்கிறது சொத்தின் அடிப்படையில வாக்குரிமை இருந்துச்சு. அங்க சுயமா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சவன் தாத்தா MC ராஜா. சொல்லு பார்ப்போம் அந்த சமூக நீதி காவலர்ல. இன்னைக்கு இருக்கிற சமூக நீதி காவலர்களுக்கு சமூக நீதியை பற்றி நான் ஒரே உரையை சொல்லி முடிச்சுறேன். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனா போர்டு வச்சிருப்பான். இந்த தம்பி பூர்ண வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, அவரை வந்து கூப்பிட்டு விடுறதுக்கு அவங்க அப்பா கார் அனுப்புறாருன்னு டிரைவருக்கு சொல்லுவாரு. ஆளு பிடிப்பா பார்த்ததுல என்ன செய்யலாம் பூர்ணம்னு ஒரு போர்டு எழுதி இன்டர்நேஷனல்
அவரா பார்க்க வந்துருவாரு. இதே மாதிரி இப்போ சமூக நீதி காவலர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு நாங்க எழுதி போர்டு தான் வைக்கணும் போல அங்கங்க. வாங்க இதான் சமூக நீதி, இதான் சமூக நீதி. ஏன்னா அவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது இன்னைக்கு இன்றைய தமிழக அரசியல். இன்னைக்கு தமிழக அரசியல் எங்களை ஒரு 300, 200, 500 தான் பார்க்கறதை தவிர எங்களுக்கான நீதியை இங்க வழங்குறதுக்கு ஆள் கிடையாது.